ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு லிவிங் ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் வாக் த்ரூ பண்ணி காட்டியிருக்கேன். இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இதை எப்படி டிசைன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிவிங் ரூம் நான் எதை பேஸாக வச்சு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பபிள் கம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டீரியரில் ஒரு டிசைன் இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு லைட் பிங்க் கலரில் பண்ணுவாங்க. நான் ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம ரூம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்காக அந்த தீமை மெயினாக வச்சுட்டு நான் 2-3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டிசைன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா இருக்கும். அந்த சோஃபாவுமே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டைலிஷான ஒரு சோஃபா தான். அதுக்கு மேட்சான ஒரு டேபிள்ஸ் பில்லோவும் இருக்கும். 2 ஃப்ளாரல் சேர்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அது ரொம்ப பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எந்த மாதிரி ஒரு சேரில் நீங்கள் இந்த கலர் கொடுத்தீங்கன்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளாரல் சேரில் நீங்கள் பிங்க் கலர் கொடுத்துருக்கிறது அவ்வளோ ப்ளசண்ட் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்குமே. நெக்ஸ்ட்டு இதில் மெயினாக இன்னொன்று சொல்லணுன்னா, அந்த சோஃபா இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடி நான் ஒரு செல்ஃப் செட் பண்ணியிருப்பேன். அந்த செல்ஃப் இந்த ரூமோட டிசைனவே பயங்கரமாக தூக்கி தரும். நெக்ஸ்ட்டோட அந்த இந்த கார்பெட்டும் அந்த மேலே சீலிங் டிசைனுமே ஒரு ரூமுக்கு நீங்கள் வேறு எந்த திங்ஸுமே வைக்க வேணாங்க. கார்பெட் போட்டு சீலிங்கில் லைட்டான ஒரு டிசைன் நம்ம ரூம் பெயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அந்த தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு லிவிங் ரூம் அப்படின்னா சென்டரில் ஒரு பெரிய ஒரு லைட் போட்டோன்னா நைட் டைமில் அந்த ரூமில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லுக் இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு மேலே ஒரு லைட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருப்பேன். முக்கியமாக ஒரு செடி அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு க்ரீன் எஃபெக்ட் நல்லாவே தூக்கி தரும். ஸ்க்ரீன்ஸ் நான் போட்டிருக்கேன், 2 ஸ்க்ரீன்ஸாக நான் போட்டிருக்கேன். உள்ளே ஒரு மைல்டான ஒரு ஸ்க்ரீனும், அது வெயில் நேரத்தில் உங்களுக்கு வெளிச்சத்தை உள்ளே ஊடுருவ வைக்கும். அப்புறம் அதுக்கு வெளியில் ஒரு பிளாக் அவுட் ஸ்க்ரீனும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வெயில் ரொம்ப உள்ளே வராமல் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட டிசைன். உங்களுக்கு இன்னும் வேணும், வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.